வெல்கம் டு உப்பு மிளகாப்பொடி சமையல். ஆயிடுச்சா இப்படி கையை இப்படி திருப்பி திருப்பி வச்சு பார்க்கணும். அடுப்பு கோலமாக இருந்த காரணத்துக்கு நாங்கள் அடுப்பை மாற்றி வச்சிட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போடணும். போதுமா? போதும். கடுகு போட்டு தெரிச்சு ஓடி போயிடலாம். ஐயோ இப்போ உங்களுக்கு சேஃப். ஐயோ ஃபஸ்ட்டு பட்டை வரை போடுவாங்க. சரி பரவாயில்ல, இப்படி பண்ணாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். ஃபஸ்ட்டு மிளகா தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெட்டி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு, டொமேட்டோ பியூரி, சோயாபீன் தண்ணியில் ஊற வச்சது, தேவையான அளவு ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3 சப்பாத்தி விடணும். பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடணும். வெங்காயம் வளர்ந்ததுக்காக உப்பு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் வளர்க்கணும். இப்போ பொண்ணு நேரம் ஆனதுக்கப்புறம் இன்னும் பொண்ணு ஆகலையே, நல்லா கோல்டன் கலரில் வரணும். அதுக்கு கொஞ்சம் தீயை வைக்கணும். தீயை வைக்கணுமா? வச்சாச்சு. அதுக்கு ஓரம் தீ வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதை பேச கொஞ்சம் காட்டு. இப்படி தான் கொஞ்சம் சக்கையாக இருக்கும். ஆனால் நம்ம அதை பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சாப்பிட்றப்போ எடுத்து தூக்கி போட்டுருவோம். பச்சை வாசனை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ பியூரி ஊற்றிக்கலாம். டொமேட்டோ கலர் மாற வரைக்கும் கிண்டி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் வருது. பச்சை வாடை போடுறதுக்காக நம்ம இப்போ கிண்டிட்டு இருக்கோம். நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு தனித்தனியாக வரணும். அது இது கொரியாண்டர் பவுடர், இது வந்து ரெட் சில்லி பவுடர், இது வந்து டர்மரிக், கரம் மசாலா, சாம்பார் பவுடர் நினைக்கிறேன். சாம்பார் பவுடர் ஆச்சி, மிளகாத்தூள், சாரிங்க குழம்பு மிக்ஸ், சிக்கன், இது வந்து இதுதான் வந்து சிக்கன் பவுடர், இது வந்து கரம் மசாலா, இது உப்பு. இப்போ எல்லாமே சிக்கன் மசாலா வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே சேர்த்து இந்த தலைக்கு மாதிரி போட்டு போகிறோம். அவ்வளோதான். நல்லா ஒரு கிண்டிட்டுருவோம். வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வச்சு கிழங்கு அதில் போடுவோம். அதுமாரி சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டு ஊற வச்ச சோயாபீன் நம்ம இப்படி தண்ணி எல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு இப்படி போட போகிறோம். ஹை ப்ரோட்டீன் சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் இதை கூட எடுத்துக்கலாம். ஒரு கிண்டிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க கொதிக்கிறதுக்கு. குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அப்படியே நம்ம ரொட்டி உருட்டிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருந்தால் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டாச்சு, இங்கே போட்டுக்கலாம். பேன் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி ரஃப்பாக இல்லாமல் இருக்க நம்ம சைடில் நெய் ஊற்றிக்குவோம். யாருக்கெல்லாம் நெய் ரொட்டி பிடிக்குமோ அவங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போகிறோம். என்னடா இவ்வளோ நெய் ஊற்றி சாப்பிட்றாங்களா பார்க்காதீங்க. நாங்களே எப்போயாவது ஒரு நேரம் தான் நல்லா சாப்பாடு சாப்பிடுவோம். இது பாருங்கள், இது ஒரு ஷேப் நாங்களே கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன ஷேப்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கடுகு உள்ள மாட்டிக்கிச்சு. இது இக்னோர் பண்ணிட்டு இங்கே பாருங்கள். இது வந்து மிக்கி மவுஸ் சப்பாத்தி. நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும். இது ரொம்ப முக்கியம். இந்த 3 ரொட்டியில் இது கொஞ்சம் சாஃப்டாக வரும்னு தோணுது, நெய் விட்டதுனால. நெய் இருக்குன்னு தாராளமாக யூஸ் பண்ணாதீங்க. இன்னும் 1 வருஷம் தான் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாள் ஓடும். எனக்கு எப்போ கறிக்கிச்சு தோணுது. அவ்வளோதான், நம்ம ரொட்டி போட்டு முடிச்சிட்டோம். எடு போதும். இப்போ பாருங்கள், 3 சப்பாத்தி ரெடி. ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தி நாங்கள் ஆட் பண்ணுறோம். குழம்பு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறோம். எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோம். சூடில் தண்ணி வந்துடும். நம்ம பேச்சுலர் ரொட்டி சமையல் ரெடி.